குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இந்த பதிவில் விருச்சிக லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட அமைப்பை கொடுப்பாருன்னு பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி 3 மற்றும் 4க்கு அதிபதியாக வரக்கூடியவர். விருச்சிகம் செவ்வாயோட வீடு, சனிக்கு ஆகாத வீடு. இருந்தாலும் சனி அந்த விருச்சிகத்தோட சம்மந்தப்பட்டு குறிப்பாக சனியுடைய அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்து இருந்தால் அது நன்மையாக மாறிடும். மற்றபடி ஓரளவுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நல்ல ஆயுள் இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சமாளித்து வெளியில் வரக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு போட்டி பொறாமை அதிகமாக இருக்கும் மனசில். அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ, அவங்கள தப்பாக நினைக்கிறது, இப்படி சந்தேக புத்திலாம் அதிகமாக இருக்கும். ஒரு தன்னை பற்றியே ஒரு தாழ்ந்த கருத்து வச்சுக்கிறது, தன்னை ஒரு இன்ஃபீரியராக நினச்சிக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் சனி கொடுத்துருவார். சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. நல்ல விஷயங்களை கூட இவங்க கரெக்டான நேரத்தில் பண்ண மாட்டாங்க. நிறைய சந்தர்ப்பத்தை இவங்க வீணடைச்சிருவாங்க. அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தால் நிறைய பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. இருந்தாலும் அதுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இவங்களுக்கு தைரியமும் வந்துடும். சனி 2ஆம் இடமான குருவோட வீடு தனுசு இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு போதிப்பாங்க. குறிப்பாக உபன்யாசகர்கள் இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பு கொடுத்துரும். கோவிலில் வேலை செய்யக்கூடிய புரோகிதர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட அமைப்பு நிறைய சாஸ்திரங்களை படித்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு போதனை பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்துடும். பேச்சு மூலிமா ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பை கொடுக்கும். குடும்பத்தோடரோட சில நேரங்களில் பிரிவுகள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது. ஆனால் ஆன்மீக பிரயாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதன் மூலிமா நல்ல பொருளாதார மேன்மையும் ஏற்படும். சனி 3ஆம் இடமான மகரத்தில் ஆட்சியாக இருக்கும்போது நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நல்ல கடுமையான முயற்சி எடுத்து வெற்றி அடைவாங்க. ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ற ஒரு பலன் இவங்களுக்கு கிடைக்காம போகும். ஒரு விஷயத்துக்கு 10 வாட்டி முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் 11ஆவது வாட்டி தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சி ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க விலையாக கொடுக்கக்கூடிய நேரமும் முயற்சியும் அது கணக்கு நம்ம பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு டைம்லாம் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அந்த சக்ஸஸுக்கு கடுமையான ஒரு முயற்சி கண்டிப்பாக பண்ணிட்டு அவங்க விடாமுயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதிக ட்ராவல் விரும்புவாங்க, நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு கலைத்துறையில் நல்ல ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்பில்ட் டேலண்ட்னாலேயே நல்ல முயற்சி அவங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் சோம்பேறித்தனமும் கூடவே இருக்கும். சில நேரங்களில் தன்னுடைய சோம்பேறித்தனத்தாலேயே நிறைய வாய்ப்புகளையும் இழந்துருவாங்க. சனி 4ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். பங்கு சந்தையில் லாபம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நிலத்தின் மூலமாக ஆதாயம் ஏற்படும். நிலத்தை வாங்கி விற்று நல்ல லாபம் பார்ப்பாங்க. ஒரு சிலருக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட், ஸ்பேஸ் டெக்னாலஜி இதிலலாம் உங்களுக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆகாயம் மூலயமா பிரயாணம் பண்ணுறது, அதில் வேலை செய்கிறது, இப்படிப்பட்ட இந்த வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைகளும் ஒரு சிலருக்கு நன்மையை தரும். இவங்களுக்கும் சில நேரங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சில சறுக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். பிள்ளைகளும் நல்லா சிறப்பாக படிப்பாங்க. ஒரு சில நேரங்களில் படிப்பில் கோட்டையும் விட்டுடுவாங்க. 2 எக்ஸ்ட்ரீம் விஷயங்களும் நடக்க சான்ஸ் இருக்குது. 4ஆம் இடமான கேந்திரத்தில் சனி வராருங்கிற ஒரே அமைப்பில் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்பட சான்ஸ் இருக்குது. சனி 5ஆம் இடமான மீனத்தில் இருக்கும்போது பிள்ளைகளால் அனுகூலம். ஒரு சில பேருக்கு குழந்தைகள் வெளிநாட்டில் செட்டில் ஆவாங்க. அவங்களுடைய வளர்ச்சியினாலே இவங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். அதன் மூலிமா இவங்களும் வெளிநாடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும், ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணம் ஏற்படுறதும், ஸ்பிரிச்சுவலாக ஒரு சில பேருக்கு நம்பிக்கையும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய யோகம்லாம் இருக்கும். சனி 6ஆம் இடத்தில் நீச்சமடையும் போது விரயங்கள் அதிகமாக இருக்கும். கடன் சுமை அதிகமாக இருக்கும். கடனாலே சில பேருக்கு தற்கொலை எண்ணம் கூட வந்துடும். பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக எதிரிகளால் அதிகம் பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இவங்க எந்த வேலைக்கு போனாலும் இவங்களுக்கு சுற்றி நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. நல்லவங்க மாதிரி இவங்ககிட்ட பேசுவாங்க. பட் இவங்களுடைய வளர்ச்சியில் அவங்க எப்படியாவது இவங்களை தடுத்துருவாங்க. எங்கேயுமே இவங்களால் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணி வெற்றி அடைய முடியாது. இவங்களுக்கு மறைமுகமாக நிறைய எதிரிகள் இருப்பாங்க. மன்னராக இருந்தால் கூட ஒரு சில நாட்களில் தான் இவங்களால் ஆட்சியில் இருக்க முடியும். ஆனால் பெரும்பாலான நேரத்தில் இவங்க மறைஞ்சு தான் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சனி 7ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது திருமண வாழ்க்கையில் தாமதமும், கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகளும் ஏற்படும். இருந்தாலும் பெண்களால் ஆதாயம் ஏற்படும். குறிப்பாக இந்த லக்னத்தில் ஒரு ஆண் இருந்தால் தன்னுடைய மனைவியால் அதிக ஆதாயம் இவங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் இவங்க அடிக்கடி சந்தேகப்படுவாங்க. சந்தேக பார்வையினாலே மன வாழ்க்கையை ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அவயோகமாக மாறிடும். அடிக்கடி பிரச்சனைகள், நண்பர்களில் கூட இவங்க சந்தேகப்படுவாங்க.
நல்ல நண்பர்களை கூட இவங்க பிரித்து பார்க்க தெரியாமல் நல்ல நண்பர்களை இழக்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலையும் இருக்கும். சனி 8ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். அதே சமயத்தில் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பிரச்சனைகளும் இருக்கும். ரொம்ப வேகமாக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயுமே இவங்களால் ரெஸ்ட் இருக்காது. 8 மணி நேரத்தில் பண்ண வேண்டிய வேலையை இவங்க 10 மணி நேரம் பண்ணுவாங்க. அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது. இவங்க கஷ்டப்பட்டு முடிக்கிற நேரத்தில் அந்த பிரச்சனை திருப்பியும் பெரிய லெவலுக்கு போயிடும். இப்படி கடுமையான முயற்சி எடுத்தால் கூட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்காத சூழ்நிலை சில நேரங்களில் இவங்களுக்கு ஏற்படும். 10 அடி 20 அடி தோண்டினா தண்ணி வரும்னு ஒரு தோண்ட ட்ரை பண்ணுறாங்கன்னா சில நேரங்களில் 100 அடி 200 அடி வரைக்கும் தோண்டி பார்ப்பாங்க, தண்ணி வர. ஸோ முயற்சி வீணாக போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இவங்க திருப்பியும் இதே மாதிரி தோண்டுவாங்க. இப்படி கடுமையான முயற்சி பண்ணினதுக்கப்புறமா தான் ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியும். அதிர்ஷ்டங்கிறது சில நேரங்களில் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதிர்ஷ்டத்தை நம்பியே சில நேரங்களில் பணத்தை வீண்வரையம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சனி 9ஆம் இடமான கடகத்தில் இருக்கும்போது இவங்களுடைய தாயார் வழி சப்போர்ட் அதிகமாக இருக்கும். தாயாருடைய குடும்பம் தந்தையார் ஸ்தானத்திலேருந்து இவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆன்மீக நம்பிக்கையும் நிறைய தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இடமாற்றம் அதிகமாக இருக்கும். வேலை விஷயமா சொந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போய் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க ஒரு ஆலய திருப்பணியோ ஒரு உழவார பணியோலாம் ரொம்ப அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. நிறைய இடங்களுக்கு போய் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கறது, ஒரு புரோகிதர் வேலை பண்ணுறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் குறிப்பாக இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதுபோல் ஒரு மடாலயங்களில் வேலை பண்ணுறது, ஒரு குருவுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு யோகம்லாம் சில பேருக்கு கிடைக்கும். சனி 10ஆம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. குறிப்பாக பெண்கள் கூட வீட்டில் என்ன வேலை பண்ணினாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படாது. அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள அவங்க எப்பயும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் அரசாங்கத்துலேயும் இவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்காது. ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைச்சா கூட இப்படிப்பட்ட அமைப்பில் குறிப்பாக சனி தசை நடக்கும்போது வேலை இழப்பு கூட சில பேருக்கு ஏற்படும். ஒரு விஆர்எஸ் வாங்கி வீட்டில் உட்காரக்கூடிய சூழ்நிலையோ ஏதோ ஒரு தப்பு பண்ணி அது மூலிமா இவங்களை வேலையை விட்டு தூக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். குறைஞ்சபட்சம் அவங்க வேலையை விட்டு ஒரு டெம்பரரியாக நீக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். இப்படி வேலையில் அதிக பிரச்சனைகள், தன்னுடைய சீனியர்ஸ்னால ப்ராப்ளம்ஸ், குறிப்பாக பொலிட்டீஷியன்ஸால் ஒரு சிலருக்கு ப்ராப்ளம் அதிகமாக ஏற்படும். ஒரு நிலம் சம்மந்தப்பட்டோ ஒரு சொத்து சம்மந்தப்பட்டு ஒரு பொலிட்டீஷியனோட இன்வால்மெண்ட்னால இந்த சொத்து தன் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட சான்ஸ் இருக்குது. இதே சனி கன்னியில் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். பெரியோர்களால் ஆதாயம் ஏற்படும். குறிப்பாக இவங்களுடைய ராஜதந்திரத்தாலே இவங்க நிறைய வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இவங்க ஒரு கம்பெனி ஆலோசகராக இருக்கலாம், இல்லை ஒரு தனிநபர் ஆலோசகராக இருக்கும்போது இவங்களுடைய ஆலோசனைகள் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். குறிப்பாக வாஸ்து சாஸ்திர நிபுணர்கள், அஸ்ட்ராலஜர்ஸ், எண்கணித மேதைகள், இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு தன்னுடைய சாதுரியமான பேச்சு, தன்னுடைய அப்ரோச்னாலே இவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு பொருளாதார மேன்மை அடைஞ்சிருவாங்க. எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தவங்க கூட குறிப்பாக அந்த சனியுடைய தசா புக்தி காலங்கள், அது புதனுடைய புக்தி வரும்போது இவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துரும். பெரியவர்களால் ஆதாயம் இருக்கும். மறுமண வாழ்க்கை கூட சில நேரங்களில் சிலருக்கு அமைய ஒரு சான்ஸ் இருக்குது. மூத்த சகோதரிகளால் ஆதாயம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இதே சனி 12ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல உச்சமடையும் போது அதிக விரயங்கள் ஏற்படும். அந்த விரயத்துக்கு ஏற்ப உங்களுக்கு பொருளாதார மேன்மையும் இருக்கும். நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு கலைத்துறை விஷயமாக நிறைய ட்ராவல் ஏற்படும். ஒரு இடத்துல ஷூட்டிங் இருக்கும், அங்கேருந்து வேறு ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஷூட் பண்ணுறது, இப்படி மாதத்தில் 20 நாள் தன்னுடைய ஃபேமிலியை விட்டு வெளியில் சுற்றுறது. இப்படிப்பட்ட கலைஞர்கள், அதில் சார்ந்த ஒரு நடன குழுவில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை இசை சம்மந்தப்பட்டவராக இருக்கலாம். இப்படி கலைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இப்படிப்பட்ட அமைப்பு அதிகமாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு குறுகிய காலத்தில் இருக்க முடியாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட இந்த சனியோடைய தசா காலங்கள்லேயோ சுக்கிரனுடைய புக்தி இந்த அமைப்பு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிஸியாகிடுவாங்க. தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அவங்க டைம் ஸ்பெண்டே பண்ண முடியாது. அவங்க நிறைய இடங்களுக்கு சுற்றுறது, அது மூலியமாக பொருளாதார வசதிகளும் இருக்கும், ஆனால் அதுக்கு உண்டான செலவுகளும் நிறைய மேற்கொள்வாங்க. இப்படி விருச்சிக லக்னத்தை சனி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் தனு லக்னத்துக்கு சனி 2 மற்றும் 3க்கு ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய சனி தனு லக்னத்துக்கு எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.